போட்டு கொடுத்துருக்காங்க. நான் வாட்டு போயிட்டு வரேன். இப்ப அடுத்து இங்கிருந்து உடுமலைப்பேட்டை ஷூட்டிங் போயிருப்பேன். அதெல்லாம் கிடக்காது. மீட்டிங் போட்டு அதுதானே பார்க்கணும். ஷூட்டிங் ஆயிரம் தேர்தல் அப்படிங்கிறது தானே. இந்த ஒரு பிரச்சனைக்கு தான் நான் சிந்திக்கிறேன். அதாவது இது ஏன் நான் சொல்லுகிறேன்னா, நான் திரும்ப திரும்ப நான் பேசினா ஜெயலலிதா கலைஞர் திட்டிக்கிட்டு இருக்கலாம். வேண்டாம், நாம் வந்தால் இனிமேல் என்ன செய்யணும்? சும்மா அவங்கள சொல்லி சொல்லி நீங்களும் கேட்டு கேட்டு போறதுக்கு இங்க வந்துகிட்டு இருக்கீங்க. ஓட்டு போடணும். இவங்க அத்தனை பேருக்கு நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறது நடக்கிறது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கிற போர். இந்த போர்ல யார் ஜெயிக்கணும்? நாங்க ஜெயிக்கணும்னா நாங்க அவங்கவுங்க ஜெயிக்கணும். நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய எண்ணம். இது போர். அதர்மம் அவங்க இருவரும் தான். அதிமுக திமுக இருவரும் தான் அதர்மம். தர்மம் இங்க இருக்கிறது 6 பேர். 6 முகத்திற்கு என்னைக்குமே ஏறு முகம் தான், இறங்கு முகம். இது என்பதை தெரிஞ்சுக்கணும். 6 முகம் 6 இப்ப உதாரணத்துக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இங்க இருக்கு முறை சின்னம். அடுத்த அண்ணன் வைகோ எங்களுக்கு ஒருங்கிணைப்பாளர் அவர் தான், அவர் பொம்பரை சின்னம். அடுத்த என் அருமை அண்ணன் அருவாள் சித்த நட்சத்திர சின்னத்தின் தலைவர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களும் அதே போல முத்தரசன் அவர்களும் கதிர் அருவாள் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்கணும் கேட்டுக்கிறேன். ஏற்கனவே கேட்டிருக்கேன், இருந்தாலும் இப்போ சொல்றேன். முத்தரசன் அவர்கள் அந்த சின்னத்திலும் சொல்லாமா வேண்டாமா? சொல்லாமா வேண்டாமா? அன்பு நண்பர், அன்பு சகோதரர், என்னுடைய அன்பு சகோதரன் உண்மையா தான் நான் சொல்றேன். அதுக்காக தான் நான் மோதிர சின்னத்துக்கு சொந்தக்காரரான திருமாவளவன் அவர்களை வருக. நீங்க எல்லாருமே அதே போல நான் வணங்குகிற எங்கள் ஐயா இருக்காரு, பெரியவர் ஜி.கே. மூப்பனார் ஐயா அவர்களுடைய பையன் சின்ன ஜி.கே. வாசன் அவர்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்திலும் நீங்க அளவில் எங்கள் எல்லாம் நீங்க ஆட்டி வைக்கிறீங்க. ஆட்டுங்க எவ்வளவுதான் ஆட்டுங்க. அதாவது ஜெயலலிதா என்ன சொல்லலாம் சொல்லிடுறேன். ஒரு 2-3 வரை தான் நான் பேசுறேன், ரொம்ப அதிகமா பேசுறேன். நாங்க ஒண்ணு ஜெயலலிதா அவர்கள் எல்லாரும் குடிக்கிறாங்க. ஆனால் நாங்களாம் காமராஜர் வழி வந்தவர். காமராஜர்லாம் படிங்கிறாங்க. நல்லா பார்த்துங்க, அவங்க குடிக்கிறாங்க, இவங்க படிக்கிறாங்க. யார் இருந்தாலும் ஜெயலலிதா குடிக்கிறாங்க. ஆனா கலைஞரும் ஜெயலலிதா குடிக்கிறாங்க. ஆனா காமராஜர் படிக்கிறாங்க. இதுதான் வித்தியாசம். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நீங்க சொல்லிக்கணும், குடிகெடுத்தவங்க நாங்க 2 பேர். குடிகெடுத்தவங்க வீடையும் கெடுத்தவங்க. குடிகெடுத்தவர்கள் 2 பொருள் எப்படி வச்சா குடிகெடுத்தவங்க 20 தான். அதிமுக திமுக சேர்ந்த 20 தான். ஏன் இதை சொல்லுகிறேன்னா, நீங்க எல்லாருமே என்னடா தைரியமா தான் நான் வரேன். என்னக்கு இந்த பயம் அப்படிதான் சொல்ல. ஏன்னா எனக்கு இந்த பயம் எல்லாம் கிடையாது. எனக்கு இந்த பயம் கிடையாது. ஏன்னா என்னை பொறுத்த மட்டும் நான் யாருடைய இதையும் இல்ல. ஓஹோ, மைக்கு நான் மைக்கு நான் பேசல, சரியா பேசல. இப்ப கேக்குதா? இப்ப கேட்க இப்படி நீங்க கேட்டுட்டு எவ்வளவு பேசணுங்களா? இப்ப தெரியும். இப்ப கேக்குதான்னு கேட்கிறேன். இப்ப கும்பிட்டதையும் பார்த்துட்டேன். உங்க பக்கத்துல உங்க நண்பர் உங்களை தட்டினதையும் பார்த்துட்டேன். எனக்கு தெரியும், படிக்கிறதுக்குத்தான் இந்த கண்ணாடி மீதி நடந்துருச்சு. எல்லாரும் கொஞ்சம் லாங் சைட்டு, இங்க விஜயகாந்த், இங்க விஜயகாந்த், அப்படி பார்த்தா தெரியும். அதே மாதிரிதான். ஏனென்றால் ஏன் செல்ல விஜயகாந்த் சும்மா சொல்லிக்கிட்டே நான் இருக்கணும்? ஆகையினால்தான் சில விஷயங்கள் நாம் வந்தால் செய்யணும். நாங்கள் 6 பேரும் செய்வோம்.
அன்னைக்கு ஐயா சொன்னாங்க, சின்ன என்ன சொன்னாங்க, ஒருத்தர் தப்புனா மீது 5 பேர் கேட்கட்டும், அப்படித்தானே மாறி மாறி வரும் சொல்லிச்சு. உங்ககிட்ட கேட்கணுங்கிறது இல்லையா? நான் கேட்கிறேன், 25 வருஷம் ஆச்சு. 90ல இருந்து இன்னைக்கு இருப்போம், சுமார் 25 வருஷமாக நீங்க இருந்து இவங்க 2 பேரும் தானே மாறி மாறி வந்திருக்காங்க ஆட்சிக்கு. இவங்க 2 பேரும் மாறி மாறி வந்து என்ன பண்ணாங்க? இவங்க 2 பேரும் சொல்றாங்க அது பண்ணல இது பண்ணல. இப்ப அதிமுக திமுக பத்தி சார்ஜ் பண்ணுது, திமுக அதிமுக பத்தி சார்ஜ் பண்ணுது. என்ன சார்ஜ் பண்ணுதுன்னா, நீங்க அது பண்ணல இது பண்ணல. சரி, நீங்க இது பண்ணல இது பண்ணல அது பண்ணல. ஆக 2 பேரும் எதுவுமே பண்ணலங்கிற உங்களுக்கு தெரியுதா மக்களே? நீங்க அவங்களுக்கும் ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க. அவங்க கொடுக்கறதுலாம் காசு பணம் தான். ஆனா நான் தெரியாம கேட்கிறேன், ஜெயலலிதா கூடுகின்ற கூட்டமும் சரி, ஸ்டாலின் அவர்களுக்கு கூடுகின்ற கூட்டத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா? எல்லாமே காசு தான். என்றால் விஜயகாந்த் இப்போ கூட விடியல் சார் என்ன சொன்னார், கோடிகளுக்கு மயங்கி விட்டார் விஜயகாந்த். நான் மயங்கல, அதனாலதான் கோடிகள் அள்ளி விட்டுறாங்களா? இப்படி அடுத்தாப்புல விஜயகாந்த் வந்துடுவாங்க பயமா பிடிச்சி இங்க உள்ளங்களை போட்டுறாங்க. பயப்படாதீங்க. விஜயகாந்துக்கு தேவை என் மக்களை நல்லபடியாக வைத்திருக்கணும். அதுதான் நான் விரும்புவேன். மற்றபடி உங்க பிரச்சனைகள் அப்புறம் கடைசியாக முதல்ல என் மக்கள் 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 வாழ்ந்தான் விஜயகாந்த் மக்களுக்காக வாழ்ந்தான் சரித்திரம் பேசணும் தவிர உங்க விஷயத்துக்கு நான் வரணும். அதே போல பாத்தீங்கன்னா அடுத்ததாகனா உங்க ஊரை பத்தி நான் சின்ன வயசுல வந்திருக்கேன். கங்கை காளை ரொம்ப நல்ல காளை. அப்ப எங்க அப்பாட்ட சண்டை போட்டே வந்திருக்கேன், காங்கை காளை தான் வாங்கணும் அப்படின்னு. ஏன்னா ரைஸ் வச்சுட்டு எதுக்குடான்னா இல்ல காங்கயங்காளம்ப. அப்ப எங்க அப்பாவோட சண்டை போட்டு சரி இங்க வரும், இங்க வந்து சுத்தி பார்த்து அப்பதான் மயிலக்காலமா வெள்ளைக்கலையதான் வெள்ளை கொம்பு நல்லா நீளமா அப்படி மூஞ்சி நீட்டமா அப்படி இருக்கிற காலையெல்லாம் அப்படியே பார்ப்பேன். அப்புறம் தான் இதுக்கு மாடுக்கு சொல்லி பார்க்கணும்னு சொன்னாங்க. அப்ப பல்லு பார்ப்பாங்களாம்ல ஏதோ ஒண்ணுன்னா சொன்னாங்க. சரி, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. எனக்கு இந்த மாடு பிடிச்சிருக்கு, இந்த மாடு நீங்க உங்க இதுபடி பேசிக்க கடைசியில் ஒரு மாடை பிடிச்சிட்டு இருந்தாங்க.